பாமக நிறுவனர் ராமதாசின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் காலை 11 மணிக்கு பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். கோகுல், நீங்க இணைப்புல இருக்கீங்க. இந்த பொதுக்குழு தொடர்பான விவரங்கள். மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் காலை 11 மணிக்கு கூட இருக்கிறது. குறிப்பாக பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய கடும் எதிர்ப்புக்கு இடையே இந்த பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருக்கார். ஒவ்வொரு மாவட்டமாக தற்பொழுது வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தனித்தனியாக அவருடைய விவரங்கள்லாம் வாங்கப்பட்டு இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் பல முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மீண்டும் தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்படுவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கார்த்தி இருக்கார். சார், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? தீர்மானம் இப்போ 20 தீர்மானங்கள் சரியாக 12 மணிக்கு தீர்மானங்கள் வாசிக்கப்படும். பொதுக்குழு கட்சியினுடைய வளர்ச்சி பணி, புதிய உறுப்பினர் சேர்த்தல் சம்பந்தமாக அதுக்கான முக்கியமான பொதுக்குழு தான் இது. மற்ற நடைபயணம் இன்னும் எப்படி சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் திட்டமிடணும். 100 நாள் நடைபயணம் இப்போ 10 நாள் முடிச்சிருக்காரு. மீதி 90 நாள் நடைபயணம் மற்றும் கட்சியினுடைய புதிய உறுப்பினர் சேர்த்தல் இப்போ துவங்கணும். அதை வேகப்படுத்துவதற்கான பொதுக்குழு கூட்டம் தான். மருத்துவர் ராமதாசுடைய எதிர்ப்புக்கு இடையே இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நிர்வாகிகளிடையே என்ன மாதிரி கருத்து? ஐயா சொல்ற மாதிரி மாவட்ட தலைவர் செயலாளர், ஒன்றிய நகர பேரூர் தலைவர் செயலாளர்கள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவிலே அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். இல்லை, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு மருத்துவர் தலைவர் அண்ணன் அன்புமணி தலைமையில் இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களும், அனைத்து ஒன்றியங்களும், பேரூர் நகர பொறுப்பாளர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டு கட்சியை சிறப்பாக வழி நடத்துவதற்கான பொதுக்குழு தான் இது. மீண்டும் தலைவராக அன்புமணி இந்த பொதுக்குழு தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர் தான் இப்போ தலைவராக இருக்கார். மீண்டும் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. பதவி காலம் முடிஞ்சுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பொதுக்குழுவில் என்னங்கிறது தலைவர் அறிவிப்பார். ஏன்னா இப்பொழுது அவர் தான் தலைவராக இருக்கின்றார். அடுத்த தலைவர் பொதுக்குழு தேர்வு செய்கிறவரை அவர் தான் தலைவர், பொதுச் செயலாளர் எல்லா பொறுப்பும் நீடிப்பார். அதனால் அது சம்பந்தமாக பொதுக்குழுவில் இப்போ அவர் தலைவர் தெரிவிப்பார். சட்ட விதிகளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்காரு? இல்லை, இன்றைக்கு அந்த மாதிரி சட்ட விதிகள் அந்த மாதிரி எதுவுமே ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியல. எதா இருந்தாலும் இப்போ ஒரு 11 மணிக்கு பொதுக்குழு ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செய்தியாளர்களுக்கு அது சம்பந்தமான எல்லா விவரமும் தெரிய வரும். தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பொதுக்குழுவுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள பாமகவுடைய நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அன்புமணி அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. முக்கியமாக மீண்டும் தலைவராக அன்புமணி இந்த பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவாரா? அதே நேரத்தில் அன்புமணியால் அறிவிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் பலர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவர் ராமதாஸால் பலர் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு தகவல் சொல்லப்படுகிறது. வழங்கியமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி கோகுல்.